அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை எமக்கு சொல்லுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல்லாஹு தஆலா இரண்டு மனிதர்களை பார்த்து ஆச்சரியமடைகிறார். அதிலே முதலாவது மனிதர் யாரென்றால், இரவின் தனிமையில் தொழுவது, உறக்கத்தையும் குடும்பத்தின் அரவணைப்பையும் விட்டுவிட்டு அல்லாஹுவுக்காக வேண்டி எழுந்து தொழுவது. இரண்டாவது மனிதர் யாரென்றால், அல்லாஹுவின் பாதையில் உறுதியாக நிற்பது, போரில் தோல்வி ஏற்படும் நிலையிலும் அல்லாஹுவின் கூலியை நம்பி தண்டனையை பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடாமல் நின்று உயிர் தியாகம் செய்வது. இப்படி இந்த இரண்டு மனிதர்களை கண்டு அல்லாஹ் ஆச்சரியமடைகின்றார். அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இதுதான். அவர்கள் இரவு நேரங்களில் தொழுகின்ற பொழுது அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டு அவர்கள் தொழுவார்கள். இரவிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டால் உடனே எழுந்து சென்று அவர்கள் குளிர்காலமாக இருந்தாலும் தன்னுடைய உறக்கத்தை விட்டும் தன்னுடைய போர்வையை விட்டும் அவர்கள் எழுந்து சென்று அவர்கள் தொழுகையை தொழுவார்கள். அவர்களுடைய நோக்கம், அல்லாஹ் தனக்கு கூலி தருவான், நான் தொழாமல் இருந்து விட்டால் என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்கின்ற ஒரு பயம் அவர்களுக்குள் உருவாகிவிடும். இதனால் அவர்கள் அல்லாஹுவின் கூலியை நம்பியவர்களாக தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் ஆச்சரியமடைகிறார். இரண்டாவது மனிதர் போர்க்களத்தில் தமக்கு அந்த போர் தோல்வியை தருவதாக இருந்தாலும் தன்னுடைய உயிரை அல்லாஹுவுக்காக வேண்டி அந்த போரில் ஷஹீதாகிக் கொள்ளுவது. இப்படி இந்த இரண்டு மனிதர்களை பற்றி அல்லாஹ் ஆச்சரியமடையக்கூடிய இந்த செய்தியை எமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நாம் இருக்கும் சூழலில் அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை எமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அந்த 5 நேர தொழுகைகளிலும் நாங்கள் பொடுபோக்குத்தனம் இல்லாமல் அவைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான்.